எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரும் அவரது மகன் அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் எடப்பாடியார் இனிவரும் எந்த ஒரு காலத்திலும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னார். இப்போ எப்படி கூட்டணி வைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்குறாங்க. இது கூட்டணியை பற்றி சட்டசபையில் பேசுகிற பேச்சில்லை, சரிங்களா? சட்டசபையில் பேசக்கூடிய விஷயங்கள் நாளுக்கு நாள் நிறைய இருக்குது. நீங்களும் தான் காங்கிரஸுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க, திரும்ப கூட்டணி வச்சுருக்கீங்க, சரிங்களா? கூட்டணிங்கிறது கட்சியோட நிலைப்பாடு, அவங்களோட நிலைப்பாடு. இப்போ இதில் ஒரு பகல்காம் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இன்னும் ஒரு இரங்கலோ எதையுமே இன்னும் யாரும் அமைச்சர் பெருமக்களோ எம்எல்ஏ பெருமக்களோ யாரும் சொல்ல, சரிங்களா? அதனால் கூட்டணியை பற்றி உங்கள் இருவருக்குமே 2026 தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரும். அதனால் உங்களுக்கு இப்போயே பயம் உண்டாகிட்டது, சரிங்களா? மாற்றுக் கட்சியில் திராவிடமன் சொன்னீங்க. 26 கண்டிப்பாக மாற்றுக் கட்சி துணையுடன் ஆட்சி மாறும், சரிங்களா? எடப்பாடியார் ஐயா தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், சரிங்களா? நாளுக்கு நாள் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, தமிழ்நாடு என்ன நடக்குது, எது நடக்குது, அதை பற்றி வாயை திறக்க மாட்டேன்றாரு. ஐயா, தமிழக மக்கள் தான் உங்களை சட்டமன்றத்தை அனுப்பியிருக்காங்க, எதிர்கட்சி தலைவர் ஆக்கியிருக்காங்க. ஆளுங்கட்சியில் குறைகள் இருந்தால் அந்த குறையை நிவர்த்தி செய்ய சொல்கிறது தான் எதிர்கட்சியோட வேலை. இந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் கண்ணுக்குட்டி விவரம் எவ்வளோ பேர் செத்து மாண்டார்கள், எல்லா மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு எதிர்ப்போ கண்டனமோ ஒன்றும் தெரிவிக்கலை. ஒரு விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் அரசியல் கட்சிக்காரங்க சாணியில் வந்து தலையில் ஊற்றுறாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. தருமபுரி மாவட்டத்தில் அரசியல் கட்சி பிரமுகர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையும் மிரட்டுறாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரியல. இன்னும் எவ்வளோ பிரச்சனை, சொல்லிலடங்கா பிரச்சனை நாட்டில் இருக்குது. அதெல்லாம் வாய் திறக்க மாட்டேன்றீங்க, பேச மாட்டேன்றீங்க. இப்படி இருந்தீங்கன்னா நாடு சுடுகாடாக போயிடும், மக்கள் வாழ்வதற்கான இடமா இருக்காது. இப்படி இருக்கிறது அழகாக பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில் இருந்திருக்கலாம், சுதந்திரம் வாங்கியவும் இல்லை. ஒரு இடத்துல குற்றம் நடந்ததுன்னா குற்றத்துக்கு கேட்கணும், கேட்காம துணை போனோம்னா நம்மளும் அந்த குற்றத்துக்கு துணை போன மாதிரி ஆகிடும். பார்த்துட்டு அதுக்கு தான் எதிரி செல்வாக இருக்கீங்க, கேட்க மாட்டேன்றீங்க. ஒரு தமிழ்நாட்டை முதலமைச்சர் எப்படி ஆள்றாரோ, ஒரு மாவட்டத்துக்கு ஆட்சித்தலைவர், சரிங்களா? அவர் ஒரு தன்னிச்சையான முடிவு எடுக்க எல்லாமே அவருக்கு அதிகாரம் உண்டு. அது இந்த அரசு வழங்குதான்னா கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பவர் அவர் எப்படி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு சில குரூப்பு சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா ஒன்றும் இல்லை, உடனே ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடலாம் பார்த்துட்டு அப்படிம்பாங்க, சரிங்களா? அந்த ஐஏஎஸ் எப்படி படித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ படித்து இது பண்ணி ஒரு மாவட்டத்தில் கலெக்டராக வந்தால் அந்த கலெக்டருக்கு உள்ள அதிகாரத்தை அரசு கொடுக்குதான்னா கேள்விக்குறியாக இருக்குது. கொடுக்கல, கொடுத்தால் சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கும். நாளுக்கு நாள் நிறைய பிரச்சனை இருக்குது. முந்தா நாள் பார்த்திங்கன்னா வங்கதேச பெண் ஒரு ஆட்டோவில் ஏறுறாங்க, ஏறிட்டு இறங்க உள்ள கேட்குறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் தன்மையாக கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஐ வாண்ட் 163 ரூபி கியூ மீன் சொல்கிறாரு. எனக்கு கட்டண வாடகை ஆட்டோ கட்டண வாடகை 163 ரூபா கொடுங்கங்கிறாரு. அந்த அம்மாவிட்ட ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது, 200 500 இருக்குது. அது என்ன பண்ணுது, உடனே பேசிகிட்டே இருக்க உள்ளே அப்புறம் ஒரு கட்டத்தில் அது என்ன சொல்லணும், நோ சேஞ்சுன்னு சொல்லலாம், இல்லை சேஞ்சு மாற்றிட்டு வரேன்னு சொல்லலாம்.
இல்லை இப்போ டிஜிட்டல் இந்தியா இருக்கிறதால ஏதோ ஆன்லைன் பரிவர்த்தனை பண்ணலாம், அதை விட்டுட்டாங்க. உடனே ஸ்டூபிட்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸ்டூபிட்னு சொல்லலாமா? அதுவே மற்றவங்கள இது பண்ணுறது தானே. அதனால் தமிழருக்கு இவர் ஆட்டோக்காரர் கோவம் வந்துட்டுது. அவரும் சக மனித தானே, அவருக்கும் எல்லாமே இருக்கும் தானே. ஆட்டோக்காரனா என்ன அவ்வளோ ஒரு இதாக கேவலமாக விடுவாங்க? அவர் உடனே காரி துப்புனார். அதனால் வங்கதேச பெண்ணை அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு காவல்துறை கைது செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த பெண்ணு செஞ்ச சரிங்களா? போயிட்டு தன்மையாக தான் அவர் ஆட்டோ டிரைவர் பேசுகிறார், அது செஞ்சுருக்கலாம் சரிங்களா? நாளுக்கு நாள் பேசக்கூடிய பிரச்சனை நிறையா இருக்குது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை பற்றி பேசுங்க. இந்த சபாநாயகர் இருக்கார, சபாநாயகர் பார்த்திங்கன்னா அனைவருக்குமான சபாநாயகர், ஆளுங்கட்சிக்கான சபாநாயகர் கிடையாது சரிங்களா? என்ன அன்னைக்கு இதில் சட்டமன்றத்தில் பேசக்குள்ள கூட ஐயா முதலமைச்சர் அவர்களே, கூட்டணி வந்து அவங்க தனிப்பட்ட கட்சி எடப்பாடியாருக்கும் பிஜேபிக்கும் உள்ள பிரச்சனை, அது நம்ம சட்டமன்றத்தில் பேச வேணாம் சரிங்களா? அதை பேச வேணாம், நீங்கள் வேணால் உங்கள் கட்சி அலுவலகத்தில் போய் பேசிங்க, மற்ற ப்ரெஸ் மீட் கொடுத்துங்க, வெளியில் போய்ட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு கண்டனம் சொல்ல மாட்டேங்கிற சபாநாயகர். இப்போ பாமக எம்எல்ஏ அவர் மயிலந்தொகுதி சிவகுமார் ஒரு வாரமாக கேட்டிருக்காரு டைம் பேசுகிறதுக்கு அனுமதி. அவருக்கு ஒரு வாரம் கழிச்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா? இதுதான் சட்டமன்றமா? இதுதான் 234 பேருக்கான ஒரு சம உரிமை சம வாய்ப்பா? தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து யாருக்காக தனிப்பட்ட யாருக்கும் கிடையாது. மக்கள் பிரதிநிதிகளாக 234 பேருக்குமான அங்கே வந்து சம வாய்ப்பு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். சபாநாயகர் விடுதலை பட்சம் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது. தமிழக மக்கள் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இவர் பாமக எம்எல்ஏ அண்ணன், பாமக கௌரவத்தில் ஜிகே மணி அண்ணன் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? கலைஞர் என்ன அப்படி போட்டினார், இது பண்ணார், அவருக்கு ஒரு பல்கலைக்கழகம் இல்லை தமிழ்நாட்டில், அதை உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டார். ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராகிய மறுநாள் சொன்னார், அது கும்பகோணத்தில் விரைவில் கலைஞர் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு, கண்டிப்பாக வரவேற்கிறேன், அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது, சரி இருக்கலாம். பல முறை முதல்வராக இருந்திருக்காரு கருணாநிதி, அதை பண்ணுங்க. ஐயா ஜிகே பண்ணியிருக்கீங்களா? நம்ம இவர் இருக்கார் பண்ருட்டியார், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் படையாச்சார் இருக்கார், சிவசங்கர் படையாச்சார் இருக்கார், கண்ணன் படையாச்சார் இருக்கார், காட்பாடி வேலூர் துரைமுருகன் படையாச்சார் இருக்கார் சரிங்களா? தமிழக நலனில் இந்தியாவில் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் கடலூர் அஞ்சலை அம்மாள். தன் சொத்தை விற்று இந்திய சுதந்திரத்துக்காக எவ்வளோ பாடுபட்டவர், எவ்வளோ டைம் சிறை சென்றவர், எவ்வளோ டைம் இந்த மக்களுக்காக உழைத்தவர். யார்? கடலூர் அஞ்சலை அம்மாள். ஐயா பண்ருட்டி வேல்முருகனார் சொன்னார்ல, நான் கலைஞரிடத்தில் கடலூர் மாவட்டத்தில் கல்லூரி இல்லை, ஐடிஐ இல்லை, பாலிடெக்னிக் இல்லை, உடனே சொன்ன உடனே ஐயா மேடையில் கையெழுத்துப்படுத்தாருன்னு. அதே மேடையிலேயே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அவர்கிட்ட இப்போ கேளுங்க, எங்கள் கடலூரை சேர்ந்த சரிங்களா அஞ்சலை அம்மாள் படையாட்சிக்கு ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி தான் மயிலாடுதுறை நாகப்பா படையாட்சிக்கு கேளுங்க சரிங்களா? அவங்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி தரலன்னா நம்மெல்லாம் இன்றைக்கி இப்படி சுதந்திரமாக இல்லை. பார்த்தீங்களா, சுதந்திரமாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. எந்த விஷயத்துலையும் நாட்டில் சுதந்திரங்கிறது கேள்விக்குறி தான் சரிங்களா? அவங்களுக்கு கேட்கல, அவங்க 2 பேரும் கேட்கல. ஃபஸ்ட்டில் அவங்க தான் சொல்கிற இன்னும் ஒரு முக்கியமான போற்றக்கூடியவர், தமிழ்நாட்டின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவர் யார் தெரியுதுங்களா? முன்னாள் விழுப்புரம் ராமசாமியார் படையாச்சியார் மாவட்டம். என்ன மாவட்டம்? எப்போ நான் சொல்லப்பாது வரலாறு புரட்டி பாருங்கள், வரலாறு சொல்லும். எஸ்எஸ் ராமசாமியார் படையாச்சியார் மாவட்டம் விழுப்புரம் சரிங்களா? விழுப்புரம் மாவட்டத்தில் எஸ்எஸ் ராமசாமியார் படையாச்சியார் மாவட்டம் அறிவிச்சாங்க சரிங்களா? அவர் பேரில் ஏன் நீங்கள் கேட்கல? அவர் பேர்லையும் கேளுங்கப்பா. கலைஞர் கேட்டீங்க ரைட்டு. விழுப்புரம் எஸ்எஸ் ராமசாமியார் படையாச்சியார் அவர் பேரில்
பல்கலைக்கழகம் கிடையாது, கல்லூரி கிடையாது. சரிங்களா? இவங்க அஞ்சலைமால் பேரில் கிடையாது, நாகப்பப்படையாட்சி பேரில் கிடையாது. அவங்க பேர்லேயும் ஒரு சொல்லுங்கள். சரிங்களா? அவங்களாம் இந்திய சுதந்திரத்துக்கு எவ்வளோ பாடுபட்டவர்கள், எவ்வளோ அரும்பாடுபட்டவங்க, எவ்வளோ சிறை சென்றிருப்பாங்க, எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிருப்பார்கள். சரிங்களா? அதை செய்யுங்க. அப்புறம் ஒன்று, கோயம்புத்தூர் மாநகராட்சியில் போயிட்டு கழிப்பறைக்கு போய் கழிப்பறைக்கு போய் அண்ணா பேரை வச்சுருக்கீங்க, கக்கன் பேரை வச்சுருக்கீங்க. சரிங்களா? கக்கன் வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் காவல்துறை மந்திரியாக இருக்கவுள்ள எவ்வளோ இது பண்ணாங்க. சரிங்களா? அவங்க வந்து தாழ்த்தப்பட்டவங்க. சரிங்களா? தாழ்த்தப்பட்டவங்க இருந்தாலும் எப்படி இந்த தமிழ்நாட்டுக்கு எப்படிலாம் போனாங்க, ஆட்சி எப்படி சிறப்பாக செஞ்சாங்க கக்கன் அவர்கள் காமராஜர் ஆட்சி காலத்தில், அதெல்லாம் தெரியும். சரிங்களா? தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் அந்த கக்கன் பேரில் ஒரு கல்லூரி, ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு கல்லூரியை உருவாக்குங்க. பட்டு கேவலமாக போய் ஒரு கழிப்பறைக்கு போய் ஒரு தலைவர்கள் பேரை வைக்கலாமா? ஏன் கோயம்புத்தூர் மாநகராட்சி கழிப்பிடம்னு வச்சுட்டு போனானே, அது ஏன் நீங்கள் பேரை போய் யூஸ் பண்ணுறீங்க? வைக்கலாம்ல. கோயம்புத்தூர் மாநகராட்சி கழிப்பிடம், அரியலூர் மாநகராட்சி கழிப்பிடம், சரிங்களா, தஞ்சாவூர் மாநகராட்சி கழிப்பிடம், ஊரை வச்சு வச்சுருங்கப்பா. ஏன்ப்பா பேரை வந்து இது பண்ணுறீங்க? சிறுமைப்படுத்தாதீங்க, பெருமைப்படுத்துங்க. சரிங்களா? இப்போ கலைஞர் பல்கலைக்கழகம் மாதிரி அந்த மாதிரி பல்கலைக்கழகம் உருவாக்குங்க, கல்லூரி உருவாக்குங்க, மருத்துவமனைக்கு போயிரு வைங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிரு வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையம் இருக்குது. ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்துக்கு கடல் கடந்து, நாடு கடந்து, தெற்காசியாவிலேயே பயங்கரமான மன்னன் யார்? தஞ்சை பெரிய கோயில் கட்டிய ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன். எங்கே இருக்குது? ஜெயங்கொண்டத்தில் 8 கிலோமீட்டர் கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை வரைக்கும் படையெடுத்து பல நாடுகளை கடந்து வெற்றி வாகை சூடி பண்ணின ராஜேந்திர மன்னனுக்கு ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்துக்கு ராஜேந்திர சோழன் பேருந்து நிலையம்னு வைக்கணும். சரிங்களா? அதை நான் வைக்கல. இன்னும் நிறைய இருக்குது, அதை பற்றி பேசுங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சரிங்களா? ஐயா எடப்பாடியாரும் சரி, இல்லை மற்ற கட்சிக்காரங்களும் சரி, எடப்பாடியார் மெயினாக எதிர்கட்சி தலைவர், இன்னும் மற்ற கட்சி இருக்கீங்களே திமுக, மற்றவங்க என்ன சொல்கிறது, அனைத்து எம்எல்ஏ இருக்கீங்க, அதெல்லாம் கேளுங்க. சட்டமன்றத்தில் இந்த மாதிரி தொகுதியில் பிரச்சனை இருக்குங்க, என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க, டெய்லியும் என்னென்ன பிரச்சனை நடக்குது, போது வருது. சரிங்களா? அதெல்லாம் பாருங்கள், கவனம் கூர்ந்து பாருங்கள். சரிங்களா? இப்போ தஞ்சை பக்கம், தஞ்சை புதுக்கோட்டை பக்கமானு தெரில, ஒரு அக்யூஸ்ட்டு கைது பண்ணுற ஒரு அக்யூஸ்ட்டு ஏற்கனவே பல வழக்கு அவர் பேரில் இருக்குது. அதுவும் செய்தியில் வந்து பார்த்தது தான் வழக்கு இருக்குது. இப்போ வந்து ஒரு வழக்கு சம்மந்தமாக ஒரு வழக்கை ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அந்த அக்யூஸ்ட்டு மேலே. அந்த அக்யூஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணுறது காவல்துறை. சரிங்களா? அந்த வீட்டில் 2 வயது வந்த பெண்மணிகள் இருக்காங்க. சரிங்களா? இந்த பையன் என்ன தவறு பண்ணாருன்னு தெரில, இவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கிறதால அவங்க வீட்டில் வர மாப்பிள்ளை பார்க்க வரவங்களாம் அவங்கள சரியாக கட்டிக்க முன் வரல. கட்டல, ஏதோ சம் ப்ராப்ளம். எப்படின்னா அக்யூஸ்டோட தங்கச்சி, ஒரு குற்றவாளியோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சமூகம் பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. இந்த இப்போ கேஸு கொடுத்த உடனே போயிட்டா இவங்க போலீஸை அரெஸ்ட் பண்ணுது. அந்த 2 மகளிர் இருந்தாங்கள்ல, ஒரு மகளிர் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு நானுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், சரியான காரணம் தெரியல, நானுக்கிட்டாங்க. அதில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, 2 பேர். ஒருத்தவங்க நானுக்கிட்ட இறந்துட்டாங்க, இன்னும் ஒருத்தவங்க மருந்து குடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. இது இப்போ ஒரு 15 நாள் முன்னாடி, 15-20 நாள் முன்னாடி இருக்கும். சரிங்களா? இறந்துட்டாங்க. இப்போ என்னென்னா அந்த கேஸு கொடுத்தாரில்ல அக்யூஸ்ட் மேரில், அந்த மாதிரி அந்த கேஸு கொடுத்தவரைனா கேஸை வாபஸ் வாங்கிறேன்னு சொல்கிறாரு. சரிங்களா? அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க விடலை. இப்போ அந்த பெண்மணி இறந்துச்சு. சரிங்களா? குற்றவாளி யார்? பெண்மணி குற்றவாளி இல்லை, பெண்மணியோட அண்ணன். சரிங்களா? அப்போ தண்டிக்கப்பட வர வேண்டிய யார்? சொல்லப்போனால் பழைய குற்றவாளி தான், அக்யூஸ்டு தான் அவர். சரிங்களா? இருந்தாலும் இப்போ இந்த கொடுத்த கேஸில் அவர் கேஸ் கொடுத்தவரே வாபஸ் வாங்குறாங்கிறாரு. ஆனால் வாபஸ் வாங்கிடுவான்னு சொல்லிட்டீங்க. அந்த பெண்மணி இறந்துட்டாங்க. அந்த பெண்மணி இறக்குறது யார் காரணம்? இறந்ததுக்கு யார் காரணம்? சரிங்களா? மக்களாகிய நாமும் காரணம். சரிங்களா? அது வந்து அந்த பொண்ணை கட்டுறதுக்கு போகிறவங்க யாராச்சும் துணிஞ்சு போய் கட்டவும் இல்லை. ஏன்னா ஒரு குற்றவாளி
அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குனீங்க. இன்னைக்கு இறந்துட்டாங்க. இதுக்கான முழு பொறுப்பு யார்? சரிங்களா? ஏன்னா அது ஒரு உயிர் சின்ன இப்போ பார்த்தீங்கன்னா உயிரெலாம் மயிராக நினைக்கிற காலமாக போயிடுது. இந்த உயிர் எங்கே தெரியுமா உயிராக நினைப்பாங்க? அவங்க அரசியல்வாதி வீட்டில் தான், பெரிய பெரிய ஆள் வீட்டில் தான் அது உயிர் இருந்து இறந்தா போனால் வந்தால் உயிர் நினைப்பாங்க. பாமர மக்கள் வீட்டிலலாம் உயிராக நினைக்க மாட்டாங்க, உயிர் மயிராக நினைப்பாங்க. சரிங்களா? அதை ஏன் கண்டனம் தெரிவிக்கலை? இந்த பாப்பா இறந்ததுக்கு யாராச்சும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இரங்கல் தெரிவிச்சிங்களா? கண்டனம் தெரிவிச்சிங்களா? அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும். சரிங்களா? அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க? அந்த பாப்பா என்ன பண்ணாங்க? உயிர் போயிட்டுது, உயிர் வருமா? சரிங்களா? இருக்கிறவனுக்கு ஒரு நியாயம், இல்லாத நியாயம் இருக்கக்கூடாதுல்ல அது அந்த. சரிங்களா? எவ்வளோ நாட்டில் மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது. பேசுங்க, நாடு நலரும் செய்யுங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப மக்களுக்கு ரொம்ப இதாகும். என்ன சொல்கிறது, மக்கள் வாழ முடியாது. இனி வரும் காலங்களில் எல்லாம் இருக்கிறவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லாதவங்க நாட்டில் வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகாது. சரிங்களா? இதெல்லாம் பாருங்கள். சரிங்களா? உடனே அரசியல் இம்மா தமிழகத்தில் எம்மா அரசியல் கட்சி இருக்கீங்க, எம்மா சங்கங்கள் இருக்கீங்க. ஜாதி இல்லை, சரிங்களா, மதம் இல்லை. இந்து மதத்தில் பிறந்துக்கிட்டு இந்து மதத்தில் இருந்துக்கிட்டு நான் இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறது, போகிறது வர்றது. சரிங்களா? யாருங்க ஜாதி ஒழியணும்னு சொல்கிறீங்க, மதம் ஒழியணும்னு யாருங்க சொல்கிறதே கிடையாது. இப்போ நடந்த பிரச்சனை, ஸ்பில்காம் நடந்த பிரச்சனை மத பிரச்சனை தான். ஏம்மா கேட்டுட்டு உனக்கு குரான் தெரியுமா, உனக்கு குரான் படிக்க தெரியுமா, சுன்னத்து பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எப்படி இப்படிலாம் பண்ணுற மக்களை இது பண்ணாங்க. அந்த மக்கள் எப்படிலாம் சுற்றுலா போயிருப்பாங்க, எம்மா சந்தோஷத்தோடு போயிருப்பாங்க, எம்மா சந்தோஷத்தோடு வரும்னு நினச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த தமிழக அரசியல் கட்சி தலைவர் ஏன் பெல்காமரத்தில் யாருக்கும் இன்னும் ஒரு இரங்கல் தெரிவிக்கல? அனைத்து கட்சியும், இந்த சமூக ஊடகவியாளர், ஜாதி இல்லைன்னு பேசினவங்க, இந்த விஜய் உள்ள கோபிநாத் பேசினவங்க, ஜாதி இல்லை மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறவங்க, ஏன்ப்பா இதெல்லாம் தெரிவிக்க மாட்டேன்றீங்க? இரங்கல் ஏன் தெரிவிக்க மாட்டேன்றீங்க? ஒரு கண்டனம் ஏன் தெரிவிக்க மாட்டேன்றீங்க? இப்போ உங்கள் வீட்டில் இறந்தால் எப்படி இருக்கும்? சரிங்களா? இப்போ இந்த ஜாதியற்றன்னு பேசுனீங்கல்ல, உன் வீட்டில் நீ ஒரு டூரிஸ்ட் போகிற, நீ இறந்துடுற, இல்லை உன் மகனை இறக்குறான், உன் பிள்ளை இறக்குது, உன் பேரப்பிள்ளை இறக்குது. சரிங்களா? யாரோ உன் வீட்டிலேருந்து இறக்குறாங்க, அன்றைக்கி இப்படி இருந்துருவீங்களா? ஐயோ என் பிள்ளை செத்துட்டான், என் மாமன் செத்துட்டான், என் மனைவி செத்துட்டா, என் சொந்தக்காரன் செத்துட்டான், என் பந்தக்காரன் செத்துட்டான், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணீங்களே. இது என்ன யாரோ ஒரு உயிர் தானே, நம்ம உயிர் இல்லைல்ல, நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லை. ஏன்ப்பா அப்படி நினைக்கிறீங்க? அரசியல் இது தேர்தல் வந்துட்டா மட்டும் போகிறீங்களா உடனே? ஏம்மா வாம்மா, வாப்பா, யார் நீ நம்ம ஜாதிக்காரன், நீ யார் நம்ம ஜாதிக்காரன், நம்ம சங்கக்காரன், நம்ம கட்சிக்காரன், பாப்பாப்பா 26. மக்களே விழிப்புடன் இருங்கள். 26 சரிங்களா? 26 உங்களுக்காக யார் நல்லது செய்வாங்களோ, சரிங்களா, அவங்கள தேர்ந்தெடுங்க. இது வரைக்கும் தேர்ந்தெடுத்த வரைக்கும் போதும். நாட்டில் என்ன நடக்குதுன்னு விலைவாசி கட்டுக்குள்ளே இல்லை. சரிங்களா? நாளுக்கு நாள் எவ்வளோ பிரச்சனை தலைவிரித்து ஆகுதுங்கிறது தெரியும். நல்லவர்களை தேர்ந்தெடுங்க. சரிங்களா? நல்லவர்களை தேர்ந்தெடுங்க, நல்லாட்சி கொடுக்குறவங்கள தேர்ந்தெடுங்க. இனிமேல் அரசியல் கட்சி அனைவரும் தயாராவாங்க. எதுக்கு தயாராவாங்க? 26 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. சரிங்களா? இனிமேல் என்னென்ன மக்களை எப்படி ஏமாற்றலாம், எப்படி பொய் வாக்குறுதிகள் சொல்லலாம். சரிங்களா? இது பண்ணுவாங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சியும் இந்த 26 தனித்து நில்லுங்களேன். சரிங்களா? கூட்டணியை வைக்காதீங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி வைக்காதீர்கள். நான் ஜாதி ஒன்று, நான் மத சார்பற்ற கட்சி, நான் மத சார்பு உள்ள கட்சி. சரிங்களா? எந்த கட்சி இருந்தாலும் இருங்க, எந்த சங்கமாக இருந்தாலும் இருங்க, அனைவரும்
தனித்து நின்று தேர்தல் களம் காணுங்க. சரிங்களா? அதை செய்யுங்க. அதை செய்ய மாட்டேன். இந்த 26 கண்டிப்பாக செய்யுங்க. அதை எல்லாருமே தனித்து நில்லுங்க. யாருமே கூட்டணியை வைக்காதீர்கள். தனித்து நில்லுங்கள். தனித்து நின்று அப்போ பெரும்பான்மை என்ன, உங்களுடைய ஓட்டு சதவீதம் என்ன, ஓட்டு வங்கி என்ன அப்படின்னு அப்போ பாருங்கள். சரிங்களா? இந்த திமுகவில் வந்து சமத்துவம், சகோதரத்துவம், சரிங்களா, நாங்கள் தமிழ் மொழியை காப்போம், இந்துவை காப்போம் அப்படின்னீங்க. சரிங்களா? இந்த பெல்காம் விவகாரத்தில் இந்துக்கள் இந்த அநீதி நினச்சி சொல்லிட்டு யாரும் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க, ஒரு இரங்கல் தெரிவிக்க மாட்டேன்றீங்க, அதிகாசம் செய்யுங்க, அதுவும் செய்ய மாட்டேன்றீங்க. இந்த சமத்துவம் சமூக நீதி சொன்னீங்கல்ல, சரியா? தமிழ்நாட்டில் இப்போ என்ன சொல்கிறீங்க, இனி 2026 தேர்தலில் கழகத்தில் உள்ள அனைத்து பழைய திமுக நிர்வாகிகளை மாற்றிட்டு புது நிர்வாகிகளுக்கு சட்டமன்றத்தில் வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? புது நிர்வாகிக்கு கொடுங்க. குறிப்பாக சமூக நீதி நிலைநாட்டுங்க. சமூக நீதினா தெரியுமில்ல உங்களுக்கு? சரிங்களா? இப்போ வேலூர் எடுத்துட்டிங்கன்னா ஐயா துரைமுருகன் படையாச்சார் இருக்கார்ல, அவர் பையன் கதிரானந்த் இருக்காரா? இந்த குடும்ப அரசியலே இப்படி இருந்தீங்கன்னா கழகத்தில் உள்ளவங்க மற்றவங்க எப்படி வளர்றது? திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா KN நேரு அமைச்சர், அவர் பையன் அருள் நினைக்கிறேன், அருள் ஆனந்த், அவர் MP. துரைமுருகன் அமைச்சர், அவர் MP. DR பாலா அங்கே MP, ராஜ்யசபா MP, இங்கே அமைச்சர் பையன். பொன்முடியார் அமைச்சர் பையன் MP. இப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் கழகத்தில் எப்படி இன்னும் வளர்ச்சி ஆகும்? இந்த கழகம் முன்னாடிலாம் கேளுங்கப்பா. சரிங்களா? இப்போ வேலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்கிறேன். ஒரு 10 லட்சம் மக்கள் இருக்கீங்களா? 10 லட்சம் பேரில் ஒரு 5 லட்சம் பேர் கழகத்தில் திமுக கழகத்தில் இருப்பீங்களா? கேளுங்க. என்ன கேட்குறீங்க? ஐயா துரைமுருகன் படையாச்சாரு, நீங்கள் மணலாக இருந்துட்டீங்க, இந்த டைம் விலகிடுங்க. நீங்கள், நான் எடுத்துக்காட்டு தான் சொல்கிறேன், யாரையும் இது பண்ணலாம் தாழ்த்திலாம் சொல்லலை, தவந்தாழ்த்திலாம் சொல்லலை, விலகிடுங்க. நம்ம வேலூர் மாவட்டத்தில் எத்தனை ஜாதிகள் இருக்காங்க? சரிங்களா? எத்தனை ஜாதிகள் இருக்காங்க? அந்த மாதிரி இப்போ படையாச்சார் வந்துட்டாரா, அடுத்தது முதலியார் இருக்கார், ரெட்டியார் இருக்கார், செட்டியார் இருக்கார், கோனார் இருக்கார், கவுண்டர் இருக்கார், தலித்தில் இருக்காங்க. எந்த ஜாதி வேணாலும் இருக்கட்டும், இந்த நட வேலூர் மாவட்டத்தில் அவங்களுக்கு மாவட்ட பொறுப்பு கொடுக்கணும், கழகத்தை MLAவை மாற்றணும். சரிங்களா? புதுசாக வாய்ப்பு கொடுக்கணும். இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் யாருக்குமே விலக்கிடுங்க. சரிங்களா? எல்லா மாவட்டத்தையும் இந்த பிரச்சனை இருக்குது. சரிங்களா? எல்லா இடத்தையுமே இப்போ திருச்சி KN நேரு ரெட்டியார் இருக்காருன்னா கேளுங்க, திருச்சி மக்கள் கேளுங்க. ஐயா ரெட்டியார் அவர்களே, நீங்கள் மானலாக இருந்துட்டீங்க, எங்கள் முதலியார் சமூகம் இருக்குது, எங்கள் முத்தரையார் சமூகம் இருக்குது, எங்கள் தேவர் சமூகம் இருக்குது, எங்கள் கவுண்டர் இருக்காங்க. சரிங்களா? இது வந்து திமுக வந்து சமத்துவம் சமூக நீதி உள்ள கட்சி. சரிங்களா? நீங்களே வழியாக ஒரு இருந்தீங்கன்னா இப்போ மற்ற ஜாதி எப்படி ஒரு வளர்ச்சி பெறும், ஒரு முன்னேற்ற பாதைக்கு வரும். சரிங்களா? எல்லா மாவட்டத்துலேயும் 38 மாவட்டத்தில் உள்ள எல்லாருக்குமே மாற்றுங்க, புதியவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? நல்லதொரு புதியவங்க வாய்ப்பு கொடுங்க. புதியவங்க வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்கானா, 7 கோடி பேருக்கும் ஆசை இருக்குது. என்ன ஆசை இருக்குது? நானும் முதலமைச்சர் ஆகணும், நானும் MLA ஆகணும், நானும் MP ஆகணும், நானும் கிராம பஞ்சாயத்து தலைவர் ஆகணும். சரிங்களா? நீங்கள் இருக்கிற பதவியில் இருக்கிறவங்க மட்டும் தான் ஆசை நினைக்காதீங்க. சரிங்களா? அப்துல் கலாம் சொல்லிருக்காரு, எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்னு. உங்களுக்கு இருக்கிற ஆசை சாமானிய மக்களுக்கும் கண்டிப்பாக ஆசை இருக்கும். சரிங்களா? அதுக்கான வழி விடுறீங்களாங்கிறதுன்னா வழி விடலைங்கிறது தான் கேள்விக்குறி. சரிங்களா? 26 சட்டமன்றத்தில் இந்த சமூக நீதியை நிலைநாட்டுங்க. நான் சொன்னதை நான் வந்து ஒரு மாவட்டம் தான் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இது தமிழகத்தில் உள்ள அனைத்து இடத்துலையுமே இருக்குது. எல்லா இடத்துலையுமே 234 தொகுதியிலையுமே மறுசீரமைப்பு பண்ணுங்க.
சரிங்களா? பழையவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க, புதியவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு வீட்டில் 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. இந்த பழைய யாருக்குமே வாய்ப்பு கொடுக்காதீங்க. புது இந்த சரிங்களா? யாருக்கும் பழைய ஆளுக்கு கழகத்தில் வேலை இல்லை அப்படின்னு மாற்றுங்க. அப்படி மாற்றிங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா தொண்டர்கள் வந்து கடைசி வரைக்கும் கொடி பிடிக்கக்கூடாது. அனைத்து கட்சியிலையும் சொல்கிறேன், இந்த இது வந்து அனைத்து கட்சியிலையும் சொல்கிறேன். சும்மா கடைசி வரைக்கும் தொண்டனை கொடி பிடிச்சிட்டு வச்சுட்டிங்கன்னா அவனுக்கு எப்படி கழகத்தில் இருக்கிறது ஒரு ஆசை வரும். சரிங்களா? எல்லாருக்கும் உங்களை மாதிரி ஒரு பதவி கொடுங்க. கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு இருக்கும். சரிங்களா? பாருங்கள், எடப்பாடியார் அவர்களே, மக்கள் நல்லா பேசுங்க. மக்கள் பிரச்சனையை வெளில கொண்டு வாங்க. மக்கள் சட்டமன்றத்தில் பேசுங்க. அதுக்கான நீதியை வாங்கித்தாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.